வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இன்னைக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இப்போ நம்ம மெரினா பீச்சுக்கு போவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம்? கடலை வந்து வேடிக்கை பார்ப்போம். இல்லன்னா நமக்கு புடிச்ச ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். ஆனா நம்ம நடக்கிற அந்த கடல்ல இருக்குல்ல, அதுல ஒரு சில மீட்டர் அடியில பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன ஒயரு? அது வந்து டேமேஜ் ஆயிருச்சுன்னா நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு? சரி, ஓகே. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எதுக்கு அத பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசப் போறோம். சோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மெரினாவுக்கு அடியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் ஒண்ணு இருக்கு. நம்ம காமனா வீட்ல இந்த டிவி, ஃபேன் அதுலலாம் ஒயர்ல உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் இருக்கும். அது மூலமா வந்து கரண்ட் பாயும்ல. அந்த மாரி வந்து இதுல எதுவுமே கிடையாது. இதுலக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடி இழைகள் இருக்கு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைமுடி இருக்குல்ல, அத விட வந்துவே ரொம்ப மெல்லிசா இருக்கும். இது மூலமா தான் கரண்ட் வந்து டைரக்ட்டா உள்ள பாயாது. இந்த லேசர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து உள்ள பாஞ்சு அது மூலமா வந்துட்டு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. நான் காமனா பார்த்தீங்கன்னா, ஒரு 99% நமக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வீடியோ அனுப்புறோம், இல்ல வந்து ஃபோட்டோ அனுப்புறோம், இல்ல மெசேஜ் பண்றோம். அது எல்லாமே வந்துட்டு சேட்டலைட் மூலமா வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு போறது கிடையாது. இந்த ஆப்டிகல் ஃபைபர் கண்ணாடி இழைகள் இருக்குல்ல, அது மூலமா தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, என்ன மாரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கேபிள் இருக்குல்ல, இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்கு அடியில ஒரு 3 மீட்டர் ஆழம் வரைக்குமே வந்து தோண்டி அது மூலமா தான் வந்துட்டு பதிப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த நடுக்கடல்ல மக்கள் வந்துட்டு போகவே முடியாத இடங்கள்லலாம் வந்துட்டு மண்ணெல்லாம் வந்து தோண்டி அந்த மாரிலாம் வந்துட்டு பதிக்க மாட்டாங்க. அது கடலுக்கு மேலேயே அப்படியே போட்டுருவாங்க. ஏன்னா, அது மூலமா அங்க யாருமே போக மாட்டாங்க. அதனால அங்க ஆபத்து எதுவுமே வராது அப்படிங்கிறதுக்காக இந்த மாரியான விஷயங்கள வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெரினா தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம இந்தியாவுக்கே பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே ஒரு மெயினான ஒரு இடமா இருக்கு. இப்போ மத்த நாடுகள்ல இருக்க எல்லா கேபிள்ஸுமே வந்துட்டு கடைசியா எங்க எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க மெரினா மட்டும் தான். இப்போ இதுல என்ன மாரியான பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மீன் பிடிக்க வர்றவங்க வந்துட்டு அந்த வலை இருக்குல்ல, அந்த கடினமான வலைய வந்துட்டு அதுல போடுறதுனால ஏதாவது இதுக்கு டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த சுறா மீன்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து அடிக்கடி இந்த இந்த ஆப்டிகல் ஃபைபர் கண்ணாடி இழைகள வந்துட்டு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. இந்த படகுல இருக்க நங்கூரம் ஏதாவது அதுல பட்டு டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, ஓகே. அந்த மாரி இதுல ஏதாவது இந்த ஆப்டிகல் ஃபைபர் கண்ணாடி இழைகள் அந்த கேபிள் இருக்குல்ல, அது ஏதாவது இப்போ பாதிக்கப்பட்டுச்சு, அதுல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க WhatsApp-ஆ இருக்கட்டும், இல்ல Facebook, Instagram, YouTube எதுவுமே வந்துட்டு நம்மனால யூஸ் பண்ண முடியாது. ஏடிஎம்ல வந்துட்டு காசு எடுக்க முடியாது. பேங்க் சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டவுன் ஆயிரும். நம்ம வந்துட்டு எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்னு யாரும் சொல்லல. நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து ரொம்பவே சொல்லியிருக்காங்க. யாருமே இதுவரைக்கும் சொல்லாத சீக்ரெட்டான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெரினால இருந்து அந்தமான் நிக்கோபார் கடல் இருக்குல்ல, அங்க பார்த்தீங்கன்னா 2300 கிலோமீட்டர் வரைக்குமே வந்துட்டு இந்த கேபிள் அப்படிங்கிறது போகுது. இந்த அந்தமான் அந்த சைட்லலாம் பார்த்தோம்னா, நெட்வொர்க் அப்படிங்கிறது அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1%க்குமே வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாரியான இந்த கேபிள் வந்துட்டு கனெக்ட் பண்றது மூலமா தான் அங்க வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. இப்போ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இப்போ மெரினால பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு தனியா அதுக்குன்னு ஒரு பாதை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியுமே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா, இப்ப மீன் பிடிக்க வர்றவங்களுக்கும் இந்த ஒயருக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஏதாவது அது மூலமா அந்த வலைய தூக்கி போடுறனால இந்த ஒயர் ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து போயிட்டு இருக்கு. யாருமே சொல்லாத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆப்டிகல் ஃபைபர் கண்ணாடி இழைகள் அந்த ஒயர்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வர்றாங்கல்ல. இதனால உள்ளுக்குள்ள இருக்க ஆமைகள், மீன்கள் அது மட்டும் இல்லாம மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஸ் குடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நார்மலா இப்போ என்ன மாரியான கேஸ்லாம் வந்துட்டு கோர்ட்ல போகும்? இப்போ திருட்டு கேஸா இருக்கட்டும், இல்ல கொலை, கொள்ளை, இப்போ 2 பேருக்கு நடுவுல ஏதாவது ஒரு நில பிரச்சனை இந்த மாரினா வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு கேஸ் போகும். ஆனா இந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு. இது வந்து சுற்றுச்சூழல் நீதிமன்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த காடுகள அழிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு கெமிக்கல் ஏதாவது ஆத்துல வந்துட்டு கலக்கிறது, இல்ல இந்த மெரினா கடற்கரையே இருக்குன்னு வைங்களேன். இப்ப அதுல ஏதாவது அழிவு ஏற்படுற மாரியான விஷயங்கள் ஏதாவது
நடக்குது அப்படின்னா, அதுக்கு எதிரா என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இயற்கைக்கு எதிரா என்ன நடந்தாலும் அது மூலமா வந்துட்டு இங்க வந்து கேஸ் குடுக்கலாம். இப்ப நார்மலா நீதிமன்றத்துல ஒரு கேஸ் குடுத்தோம் அப்படின்னா, போட்டு இழுத்தடிப்பாங்க. 1 வருஷம், இல்ல சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், 15 வருஷம் கூட நடந்திருக்கு. ஆனா இந்த கோர்ட்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 6 மாசத்துக்குள்ள என்ன தீர்ப்பு குடுக்கணுமோ அத குடுத்தே ஆகணும். ஏன்னா இயற்கைய காப்பாத்தி ஆகணும். இயற்கை இல்ல அப்படின்னா மனுஷங்களாகிய நம்ம வந்துட்டு உயிரோட இருக்க முடியாது. ஸோ அதனால இந்த மாரியான விஷயங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2010ல தான் வந்து இந்த ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதுல ஏதாவது நீங்க வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம நீங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனி நிறுவனங்கள் எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லிருவாங்க. இன்னொரு பக்கம் இப்போ முன்னாடிலாம் பார்த்தோம்னா, இந்த டாடா, ஏர்டெல் அவங்களுடைய அந்த கேபிள்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, மெரினால இருந்து கனெக்ட் ஆகி போற மாரி இருந்தது. இப்போ மெட்டாவா இருக்கட்டும், இல்ல அமேசான் இவங்களுடைய எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பல லட்சம் டாலர் செலவு பண்ணி இங்க மூலமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேபிள்ஸ் அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, மெரினாவ வந்துட்டு புதுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜேசிபி வச்சு அவங்க தோண்டுறாங்க அப்படின்னா, இந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நெட் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு இடத்த நம்ம வந்துட்டு ரொம்பவே பாதுகாப்பா பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சரி ஓகேடா, இப்ப இத பத்தி நாம ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள வார் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அடுத்த கட்டமா போகுமா? 3ஆம் உலகப் போரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்ட வந்து அட்டாக் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த கடலுக்கு அடியில இருக்கிற அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்றதுக்கான அந்த சதி வேலைகளையுமே சில தீய சக்திகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த வேர்ல்டு வார் அப்படிங்கிறது டிஜிட்டல் வாரா மாறுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல சில ஸ்பெஷலான விஷயங்கள் கூட இருக்கு. இந்த ஆப்டிகல் ஃபைபர் இந்த கண்ணாடி இழைகள் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு இந்த கேபிள் ஒயர் வந்து இப்போ ஏதாவது ஒரு சுனாமி வருது, இல்ல நிலநடுக்கம் வருது, அப்பலாம் வந்துட்டு அது பாதிக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒயர்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அடுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பாலிஎத்திலீன், அலுமினியம் வாட்டர் பேரியர் இந்த மாரியான 7 அடுக்குகள் ஒரு கவசம் மாரி அத வந்துட்டு ரொம்பவே புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்பீடுல அந்த லேசர் லைட் அப்படிங்கிறத இதுல வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த ஸ்பீட் கம்மியாகுறத பூஸ்ட் அப் பண்றதுக்காக அதுல வந்துட்டு ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஒயரோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 50லிருந்து 80 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறத வந்து பூஸ்ட் பண்ணி குடுக்குது. இது வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, இத வந்து சரி பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ரோபோவ வந்துட்டு உள்ள அனுப்பி எந்த இடத்துல வந்துட்டு அந்த டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத சரி பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் இல்ல மாச கணக்குல ஆயிடும். அது மட்டும் இல்லாம திருப்பி இத வந்து சரி பண்ணினாலும், ஸ்டார்ட்டிங்ல இருந்த ஸ்பீட் அளவுக்கு திரும்பவும் அந்த இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மெரினா தான் பார்த்தீங்கன்னா, மத்த நாடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இன்டர்நெட் வந்து கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா, இவ்ளோ விஷயங்கள் வந்துட்டு நமக்கு ஆபத்தா இருக்கு. ஸோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும், அத 10 நிமிஷத்துல அதுவும் ரொம்ப ஈஸியா, டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல, வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.